வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதாவது ஒத்த வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்கிற வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஒத்த வலையை பயன்படுத்தி என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஃபுல் வீடியோவ நம்ம இன்னைக்கு உள்ள போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஒத்த வலைங்கிறது மண்டை ஆழ்கடல்ல வைக்க மாட்டாங்க. அதாவது கடற்கரை ஓரமா கழுத்தளவு தண்ணியில மட்டும்தான் இந்த வலையை பயன்படுத்த முடியும். அதுக்கு இந்த வலை பயன்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பேராவது கண்டிப்பாக வேணும். அதாவது 3 நபர் வேண்டும். ஒரு ஆள் இந்த பாருங்க 2 பேர் சேர்ந்து வலையை இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு ஆள் கரையிலேயே நிற்பாங்க. எதுக்கு இந்த கரையில் நிற்கிற ஆள்னா, இந்த கரெக்டாக இந்த 2 பேர் என்ன செய்வாங்க, அதாவது குறிப்பிட்ட மீன்களை பார்த்தோன்னே அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் அந்த வலையில அதாவது கையிலேருந்து இறக்குவாங்க. தெரியுதா? இங்கிட்டு ஒரு ஆள் கையிலேருந்து அந்த வலையை இறக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் ஒரு ஆள் கையிலேருந்து இறக்கிட்டு போவாங்க. இந்த வலை ரொம்ப நீளமான இருக்காது. குறிப்பிட்ட தூரம் தான். அதாவது ஒரு 15 அடி 20 அடி 20 அடிக்குள்ளே தான் அந்த வலையோட நீளமே இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் வலையை இறக்கிட்டு இந்த மீன்களை பார்த்துட்டு அவங்க கரையை இழுக்க மாட்டாங்க. அப்படியே நின்றுவாங்க. கரையிலேருந்து ஒரு ஆள் இந்தா போகிறாங்க பாருங்கள், இவங்க போய் அந்த மீன்களை களைச்சி விடுவாங்க. அதாவது அடித்து தண்ணியை களைச்சி விட்டோன்னே அந்த மீன்கள் என்ன செய்யும், அந்த வலையை பார்த்து ஓடும். அந்த வலையை பார்த்து ஓடினோனையும் அந்த வலைக்குள்ளே போய் மாட்டிடும். அப்போ என்ன செய்வாங்க, அவங்க 2 பேருமே அந்த வலையை எவ்வளோ வேகமாக வலையை சுருக்குறாங்களோ அந்த அளவுக்கு அந்த மீன் அந்த வலையை விட்டு வெளியே போகாது. அங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக அந்த வலையை வாங்குறான்னு பாருங்கள். அவர் எவ்வளோ வேகமாக வாங்குறாலோ அந்த வலையை விட்டு அந்த மீன்கள் வெளியே போகாது. அதுக்கு தான் இந்த வலை 3 பேர் தேவைப்படுறாங்க. இவங்க அதாவது இது பாருங்கள், இந்த கையில் வேகமாக இங்கிட்டு இழுக்கிறாங்க பாருங்க. அவர் பக்கத்தில் எவ்வளோ மீன்கள் பாயுதுன்னு பாருங்கள். அது எல்லா மீன் கொய் மீன் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். ரொம்ப பொடி மீன். அவங்க வச்சுருக்க வலைக்கு இந்த மீன் உள்ளே போகாது. அவங்கள விட்டு வெளியே பாஞ்சிக்கிட்டே தெரிஞ்சு. ஆனால் அவங்களுக்கு வீடியோவில் அது தெரியலை. நான் பார்த்தேன் அந்த மீனை அந்த வீடியோவில் தெரியலை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வலையை எவ்வளோ வேகமாக முடுக்கிட்டு அவங்க கடலில் வச்சு தட்ட முடியாது. அதாவது அந்த வலையை வாங்கி கரையில் விரித்து தான் அந்த வலையில் உள்ள மீன்களை எடுப்பாங்க. இது ஒரு இடத்துல மட்டும் வைங்க. ஒரு நாளைக்கு அவங்க வலையை எடுத்துகிட்டு போனாங்கன்னா 10 இடத்துல இந்த மாதிரி வச்சு மீன்களை சேர்ப்பாங்க. ஒரு பாட்டில் 1 கிலோ கிடக்கும், 2 கிலோ கிடக்கும். சில நேரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் போகும். மீனவர் வாழ்க்கையே அதான். இப்போ அவங்க வலையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அடுத்து அவங்க கரையை போட்டு மீன்களை தெரிப்பாங்க. இந்த பாடு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த கரையை போட்டாங்க பாருங்கள். ஏன்னா அதில் வந்த மீன்கள் ஃபுல்லாக சின்ன சின்ன மீன்கள். அதனால் வலையில் பெருசாக மீனே இல்லை. ஒரு 4-5 ஓரா மீன் தான் கிடக்கு அது இந்த வலைக்குள்ளே. அதுக்கடுத்து மீனே இல்லை. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 2 பாடு வச்சாங்க. அதில் ஒரு 2-3 மீன் தான் கிடந்துச்சின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா வெறும் ஓரா. இது கீழி மீன். இது கீழி மீன், ஓரா மீன் இதான் கிடக்கு. இந்த மீன்கள்லாம் அந்தளவுக்கு விலை போகாது. இவங்க கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கல இந்த தொழிலில். சில டைங்களில் நிறைய மீன் கிடக்கும். 5 கிலோவும் கிடக்கும், 10 கிலோவும் கிடக்கும். சில டைங்களில் ஒன்றுமே இல்லாமல் போகும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே அது அந்த அளவுக்கு அமையாது. இந்த வலையை பாருங்கள். இந்த வலை இழுக்கிறதுக்கு சில நேரத்துக்கு 5 பேரும் போவாங்க. எந்த அளவுக்கு அந்த ஸ்பீடாக இந்த மீனை அடித்து கலைச்சி அந்த வலைக்குள்ள மடக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த மீன் வலையை விட்டு வெளியே போகாது. இப்போ பாருங்கள், அந்த வலையை தனியாக உட்காந்து தெரிக்கிறாங்க. இது கீழி மீன். அதாவது நம்ம வீடியோவில் போட்டிருப்போம், பாம்பன் பாலத்தில் எப்படி நம்ம பாறை மீன், உயிர் மீன் குத்தி பாறை பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மீன் தான். இந்த மீன் எதுக்குமே பயன்படாது. அதனால் இவங்கன்னா தூக்கி இறந்தால் கல்லா பிறந்தவங்களுக்கு இறையாக போட்டுருவாங்க. இது பாலை மீன். இந்த ஒரே ஒரு மீன் மட்டும்தான் அவங்களுக்கு பிரயோஜனமாக வந்திருக்கு. இந்த பாலை மீனை பாருங்கள். இந்த பாலை மீன் அப்படியே வெள்ளி மாதிரி அப்படி தகன்னு மின்னும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் இந்த மாதிரி பளபளன்னு மின்னும். இந்த மீன் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நடுமுள்ளை தவிர மிச்சம் எந்த முள்ளுமே இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மீன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மீன் சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா. நம்ம சேனலில் கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ போகிறோம். அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.